எங்கள் வீட்டில் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, இந்த கட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாக்கிக்கு போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் கூட பரவாயில்ல, நமக்கு என்ன இந்த வயசில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் கூட அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னை வந்து அம்போன்னு விட்டுட்டாங்க. இருங்க காட்டுறேன். நான் வந்து இன்னும் காலையில் சாப்பிடல. எனக்கு வந்து இந்த சாப்பாடு தான் மிச்சம் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. அவன் வந்து இந்த சாப்பாடு போட்டு வச்சுருக்காரு எங்கள் அப்பா. இந்த சாப்பாட்டை வந்து சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவான். இப்போவே போட்டு வச்சிட்டாரு. ஏன்னா நான் வந்து சாப்பிட்டுன்னா அவனுக்கு சாப்பாடு இருக்காதாம்மா, அதனால் அவன் மேலே பாசம். நேற்று நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஒரு நாளாவது சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா வந்து எனக்கு இப்படிக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டியிருக்குதா அப்படின்னு. சின்ன வயசில் அப்பா உன்னை கண்டுக்கிட்டதே இல்லைடா அப்படின்னு என்னை மனசை புண்படுத்திட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த பீஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? இதோ இந்த கட்டலுக்கு அடியில் போய் அவன் படுக்க போகிறான். அதனால் வாடகை கட்டுறது நாங்கள், கஷ்டப்படுறது நாங்கள். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து செத்து எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து எங்கள் ஜாக்கி மாதிரி தான் பிறக்கணும். அது இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு தான் நான் வந்து பிறக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. பெத்த பையன் நான் வந்து கண்டுக்கிறதே கிடையாது.